யாருமே சொல்லிக்கிட்டீங்களா நம்ம தருமச்சு முதல்ல கண்டினியூ பண்ணலாம். ஃபோனில் ஒரு லிங்க் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகியிருந்திருப்பீங்க. இதோட நம்ம சின்ன வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்க, பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே அழுதுட்டு உட்காந்து திறந்துட்டு உங்கள் ரூமுக்கு வந்திருப்பான். ஸோ நீங்கள் இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஜெம்மன் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, ஏய் பானு என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னன்னா இது பாரு, என்னை எப்படி கேவலமாக வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜெம்மனும் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு அப்படியே செம்ம ஷாக்காக உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஏய் என்னடி இது? ஜெம்மினை பார்த்துட்டு, ஜெம்மினா அவன் என் க்ளோஸ்மேட், என் கூட ஒன்றா தான் படித்தவன். அவன் என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு பழகுனான். அதுக்கப்புறம் ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தான். ஸோ அதனால் நானும் அவன்கிட்ட பேசுகிறது பழகிறது எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஒரு நாள் என்னை கிளாஸில் இழுத்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் பேடாக பிஹேவ் பண்ணி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு மாதிரி போட்டு சேட் பண்ணி கேவலம் என்னை தப்பு டைப் பண்ணி எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க ஜெம்மன்ட்ட. ஜெம்மன் இதை கேட்டோன்னே செம்மையாக கோவம் வருது. அவனுக்கு அவ்வளோ தைரியமா, அவ்வளோ திமிருத்தவன் அவன். சரி நான் இப்போ போய் என்னன்னு எதுன்னு கேட்குறான் அவன்கிட்ட போயிட்டு. இல்லை ஜெம்மன் வேணாம், பிரச்சனை ஆயிடும், வேணாம் ஜெம்மன், ப்ளீஸ் ஜெம்மன், இந்த நேரத்தில் வேணாம் ஜெம்மன். ஏய் என்னடி இப்படி சொல்கிற? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, சாதாரணமாக விட சொல்கிற? வேணாம் ஜெம்மன், இப்போதைக்கு வேணாம் ஜெம்மன், ப்ளீஸ். இது ஜிகேக்கும் தெரிய வேணாம், அப்பா அம்மாவுக்கும் யாருக்கும் தெரிய வேணாம், ப்ளீஸ் ஜெம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெம்மன்ட்ட ரொம்ப கெஞ்சுறீங்க. ஜெம்மனை என்னடி பேசுகிற? ஏய் எவ்வளோ பெரிய விஷயம், இதை எப்படி மறைக்க முடியும்? ஜெம்மன் ப்ளீஸ் ஜெம்மன், இப்போ என்ன நிலைமையில் இருக்கணும் உனக்கே தெரியும்ல. கல்யாணம் வேறு இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்க போகுது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி அசிங்கமான இந்த மாதிரி நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் அவன் ரொம்ப கோவப்படுவான் ஜெம்மன். ஜேகே ப்ளீஸ் ஜெம்மன், ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க ஜெம்மன்ட்ட. ஜெம்மனும் சரி ஓகே ஏதோ நீ சொல்கிற, ஆனால் இது ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைக்க முடியாது. எனக்காவது ஒரு நாள் யாருக்காவது தெரிய தாண்டி போகுது, அப்போ என்னடி பண்ணுவேன்? அப்போ பார்த்துக்கலாம் ஜெம்மன், ப்ளீஸ் ஜெம்மன், இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம் ப்ளீஸ். சரி வேணும், நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் சரியா, ஒன்றும் இல்லை ஓகே அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்களும் அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த சைடு நம்ம ஜேகே உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மன் தான் பார்த்துட்டு, ஜேகே வேறு கால் பண்ணுறான். ஏய் பானு, ஜேகே தாண்டி கால் பண்ணுறான். என்ன சொல்கிற ஜிம்மன், ஜேகே கால் பண்ணுறான்னா? ஐயோ தெரிஞ்சிடுச்சு அவனுக்கு, அதான் கால் பண்ணுறான்னா? இருடி பதட்டமாகாது, இதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி நீ பேசுடி. இங்கே பாரு, நார்மலாக பேசு புரியுதா? என்னன்னு வச்சுக்கோ, நீ ஏதாவது ஒன்று அழுகிற மாதிரி பேசுனா அவன் கண்டுபிடிச்சிருவான். இதா நார்மலாக பேசு. ஜெம்மன் இந்த மாதிரி சொன்னோன்னே நீங்களும் கண்ணை தொடச்சிட்டு அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரி நீங்களும் அட்டன் பண்ணிட்டு பேசுகிறீங்க. ஓ ஜிகே சொல்லு ஜிகே, என்ன ஜிகே கால் பண்ணியிருக்க? ஏய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஸோ நம்ம பார்க்கில் மீட் பண்ணலாம். ஏன் ஜிகே என்னாச்சு? எதுனாலும் நீ ஃபோன்லேயே சொல்லலாமே. ஏய் ரொம்ப முக்கியமான விஷயம்டி, சொன்னால் கேளு, பார்க்கில் மீட் பண்ணலாம். பார்க்குக்கு வந்துட்டு நான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், நீ வர புரியுதா? ஓகே ஜிகே வரேன். சரி நான் இதுக்கு தான் கால் பண்ணேன், இப்போவே நீ கிளம்பி வர, நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கோவமாகவே பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நீங்கள் கட் பண்ணிட்டு நீங்கள் ஜிம்மன் உங்கள்கிட்ட கேட்குறான், என்னாச்சு என்ன சொன்னான் ஜேகே? பார்க்கில் மீட் பண்ணலாம், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப கோவமாக வேற பேசிகிட்டு இருந்தான். ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ ஜெம்மன்? அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி நீ கிளம்பு போ, இல்லைன்னா அவன் இன்னும் டென்ஷன் ஆயிடுவான், அப்புறம் அவனே கண்டுபிடிச்சிருவான், போடி போய் ரெடி அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மன் சொன்னோம். அடுத்த செகண்டே நீங்களும் ரெடி ஆகிட்டு கிளம்பி போயிடுறீங்க. ஸோ பார்க்கல தான் வெயிட் பண்ணிடுறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜேகேவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படியே பைக்கை ஓரமாக ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. சின்ன ரொம்ப கோபமாக வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு சப்புன்னு அரைஞ்சிட்றான் கன்னத்துலேயே அப்படின்னு சொல்லி சப்புன்னு அரைஞ்சிட்றான். நீங்கள் அழுதுகிட்டே ஜேகே பார்க்குறீங்க. என்ன ஜேகே கன்னத்தை அரைஞ்சிட்ட,
பின்ன அறியாமல் வேறு என்னடி பண்ணுவாங்க? என்ன இளவு மைடி இது பண்ணி வச்சுருக்க? எத்தனை நாள் இதெல்லாம் நடக்குது? யார் அந்த சுரேஷ்? இந்த மாதிரி கோவமாக கேட்குறான். நீங்கள் இதை கேட்டோன்னு ரொம்ப ஷாக்காகி அப்படியே அழுதுட்டு என்ன சொல்லுன்னு தெரியாமல் அப்படியே பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உன்கிட்ட தாண்டி கேட்குறேன், எவன்டி அந்த சுரேஷ்? யார் இவன்? சொல்லு. உன்னை பற்றி ஏதேதோ வீடியோலாம் போட்டிருக்கான். கீழே தப்பாக டைப்பிங்லாம் பண்ணியிருக்கான். எவன்டி அவன்? சொல்லு. இத்தனை நாள் நடக்குது இதெல்லாம், ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவே ஜேகே கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே நிற்கிறீங்க. உன்கிட்ட தாண்டி கேட்குறான், பதில் சொல்றீ. ஜேகே அது சாரி ஜேகே, என்னை மன்னிச்சிடு, நான் சொல்லாமல் இருந்ததுக்கு. இந்த சுரேஷ் இந்த மாதிரி வீடியோ சென்ட் பண்ணி டைப் அடித்து கேவலமான டைப் அடித்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கான்? போஸ்ட்டாக போட்டிருக்கான் இன்ஸ்டாகிராமில். உனக்கு அவனை தெரியுமா தெரியாதா சொல்லு. கோவமாகவே ஜேகே உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள் ஜேக்கிட்ட எல்லாமே சொல்லிடுறீங்க அழுதுட்ட. தெரியும் ஜேகே, அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவன் என் கூட கொஞ்ச நாள் நல்லா பேசினான். நானும் அவன்கிட்ட நல்லா பேசுவேன். அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி பேடாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தான். ஸோ அதனால நானும் அவன்கிட்ட வந்து விலகிட்டேன். ஆனால் ஒரு நாள் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணான். உனக்கு என்னை லவ் பண்ணன்ட்டு நான் எவ்வளோ மாட்டேன்னு சொன்னேன். நான் கிளாஸ் ரூமில் தனியாக உட்காந்துருந்தேன். அவன் வந்தான். குரூப்போட வந்து என்னை கைப்பிடிச்சி எடுத்து ஒரு கிளாஸ் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு தப்பாக பிஹேவ் பண்ணான். அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடியோ எடுத்து இந்த மாதிரி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. வீட்டை எல்லாமே சொல்லிட்டீங்க. ஜேகேவும் கேட்டுட்டு செம்ம ஷாக்கு. என்னடி சொல்கிற பானு? அப்படியா? அவன் கண்ணத்தில் 2 பழான்னு அறைய வேண்டியதாண்டி. நீ என்னடி பண்ணியிருந்த? நான் அறையலான்னு நினச்சேன், ஆனால் அவன் என் கையை பிடிச்சி லாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. பயங்கரமாக ஒட்டி போட்டு செம்மையாக அழுகிறீங்க. உடனே வந்து உங்கள் பக்கத்தில் வந்துட்டு சரி ஓகே அழுகாதீங்க, பிற தெரியாமல் அடிச்சிட்டேன், கோவத்தில் ஏதோ அடிச்சிட்டேன், ஓகே அழுகாத. இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் நீ அடித்தேன், இல்லை எந்த தப்பும் இல்லை, நீ பண்ணது கரெக்டு தான், நான் ஏமாற்றிட்டேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறீங்க. ஜேகேவை ஹக் பண்ணி ஜேகே உங்களை கன்ஃபர்ட் பண்ணுறான். சரி ஓகே நான் பார்த்துக்குறேன், இங்கே பாரு இது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்குள்ளேயே நான் பார்த்துக்குறேன், சரியா, நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹக் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணி செம்மையாக அழுகிறீங்க. ஜேகே உங்களை அப்படி கன்ஃபர்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ஓகேவாயிட்டீங்க. உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு பானு, பயப்படாத, நான் இருக்கேன், புரியுதா? நான் பார்த்துக்கிறேன், நீ அழுகாத, வா வீட்டுக்கு போகலாம், பைக்கில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பைக்லேயே நீங்களே ஏறி உட்காந்துறீங்க. ஸோ நம்ம ஜேகேவும் பைக்கில் உங்களை ட்ராப் பண்ணி வீட்டில் வந்து விட்டுட்டு போயிடலாம். இங்கே பாரு பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கும், ஓகே, எதுனாலும் கால் பண்ணு, நான் பார்த்துக்குறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க கிளம்பி. நீங்கள் அப்படியே நேராக ரூமுக்கு தான் வர்றீங்க. ரூமில் உட்காந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்கள் ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு வந்து ஓடி வந்து கேட்குறான், என்னாச்சு பாவம், என்ன சொன்னான் ஜேகே? அதுவா, அது வந்து நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க ஜிம்மனும் இங்கே பாரு அவன் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டான்ல, இனிமேல் அவன் பார்த்துப்பான், நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத, சரியா, தைரியமாக ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் ஓகேவாயிடுறீங்க. இந்த சைடு வீட்டாக உங்கள் காலேஜுக்கு தான் வந்து இருப்பான். அப்படியே நடந்து வந்துட்டுருப்பான். ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்றாங்க. ஜேகே மச்சான் வாடா, எப்படா வந்த? டேய் நான் அப்புறம் வந்து பேசுகிறேன், ஒரு முக்கியமான வேலை இருக்குது. டேய் என்னடா ரொம்ப நாள் கழிச்சா காலேஜுக்கு வந்திருக்க? டேய் எட்ரா, என்ன வர்றேன், இந்த சுரேஷை இழுத்து கூட்டிகிட்டு வாங்கடா. அவன் எங்கே இருந்தாலும் கிளாஸில் இருந்தாலும் பரவாயில்ல, இழுத்து கூட்டிகிட்டு வாங்க, என் கண்ணு முன்னாடி அவன் இருக்கணும். டேய் அவனே எதுக்குடா இழுத்து கூட்டிகிட்டு வரணும்? டேய் கூட்டிகிட்டு வானா கூட்டிகிட்டு வரணும், புரியுதா? கேள்வி மேலே கேள்வி கேட்காத. சரிடா நான் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிடுறாங்க. கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஜேகே முன்னாடி வந்து நிறுத்திடுறாங்க ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம். சுரேஷ்க்கு ரொம்ப ஷாக்கு ஜேகே பார்த்தோன்னே. ஏடாவது இந்த எபிசோட் முடியுது, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறான் சுரேஷை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்பிட்டேன். மின்ஷோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் திங்கெல்லாம் வீசாராங்க. போய் பாய்.